ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் ஏற்காட்டில் ஒரு தாயார் தன் மகனை இராணுவத்தில் சேர அனுப்பி வைத்தாள். ஒரு மலையின் உச்சியில் நின்று மகனை கையசைத்து வழி அனுப்பி அவன் போவதை பார்த்து கொண்டே நின்றாள். ஆனால் எதிர்பாராத விதமாக மகன் இராணுவத்தில் மறித்து விட்டான். அவனது சரீரமும் கிடைக்கவில்லை. இந்திய அரசாங்கத்திடமிருந்து அவனின் மரண அறிவிப்பு மட்டும் வந்தது. ஆனால் அத்தாயார் அதை நம்பாமல் எப்படியும் என் மகன் திரும்பி வருவான் என்று கூறிக்கொண்டே பல வருடங்கள் அதே மலையின் உச்சியில் நின்று கொண்டு மகனை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தாள். பின் அத்தாய் மரித்து போனாள். அந்த இடம்தான் இன்றைக்கும் ஏற்காட்டில் லேடிஸ் சீட் என்று அழைக்கப்படுகிறது. மகன் இறந்ததையும் நம்பாமல் அத்தாயார் இப்படி காத்திருந்தார்கள் என்றால் இயேசுவின் 2ஆம் வருகை நாம் எவ்வளவோ எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும். வருகிறவர் சீக்கிரமாய் வருவார். எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்ற ஒரே வாஞ்சியோடு அவர் தாமதிக்கிறார் என்ற திட்டவட்டமான உண்மையாகும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். ரெவலேஷன் chapter 1 verse 7. Behold, he is coming with the clouds, and every eye will see him. One song. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்கார் விசேஷத்துக்கார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் விசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் விசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் விசேஷத்திற்காய். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நான் காத்திருக்க அவர் சீக்கிரமாய் வருவார் என்று நான் எதிர்பார்த்து ஆவலோடு என் வாழ்க்கையை நடத்த ஆண்டவருடைய வருகையை குறித்து நான் தியானிக்க பிறருக்கு சொல்ல கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.